Welcome to Startup Hope Academy. In this video, we are going to say 6th Standard Science, Term 1, Unit 6, Health and Hygiene. இந்த வீடியோவில் இந்த லெசனோட பார்ட் 2 பகுதியை நம்ம பார்க்கலாம். Health and Nutrients. உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள். Look at the picture given below. கீழே கொடுக்கப்பட்ட பிக்சரை பாருங்கள். மார்க் டிக் ஃபார் ஹெல்த்தி பர்சன்ஸ் அண்ட் மார்க் ராங் ஃபார் அன்ஹெல்த்தி பர்சன். இதில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு டிக் போடுங்க, அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ராங் போடுங்க. ஹெல்த்தி பர்சன் யார்? 2 பேர் ஒரு க்ரீன் கலர் பனியனும் ரெட் கலர் பனியனும் போட்டிருக்காங்க இல்லையா, நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அங்கே டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே அழகாக எக்ஸசைஸ் பண்ணி விளையாடுறாங்க இல்லையா, அதுக்கு டிக் போட்டுக்கோங்க. மீதி எல்லாமே ப்ராப்ளத்தோடு இருக்கிறாங்க, அதுக்கு ராங் போட்டுக்கோங்க. Health is a state of complete physical, mental and social well-being and not merely absence of diseases. உடல் நலம் அப்படிங்கிறது நோயின்றி இருப்பது மாத்திரம் கிடையாது. நம்முடைய உடலோட நலம், அது கூட மனநலம், அப்புறம் சமூக நலம், இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஹெல்த் அப்படிங்கிறது. ஈட்டிங் a healthy diet keeps you physically and mentally fit. அதாவது சத்தான உணவை உண்பதால் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நலத்தோடு இருக்க முடியும். when you are physically healthy you feel confident, you are more outgoing and have a greater capacity for enjoying life. அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நம்ம தன்னம்பிக்கையோட எல்லா செயல்பாடுகள்லையும் ஈடுபாடாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை நல்ல திறனோட அனுபவிக்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். Unhealthy food choices leads to obesity and illness, preventing you from socializing with friends and family. So choose your diet carefully. சத்து குறைவான உணவு வகைகளை நம்ம உண்பதால் உடல் பருமனும் நோயும் தான் ஏற்படும். இதனால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஃபேமிலி இதிலெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் நம்ம உணவை சூஸ் பண்ணும்போது சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். பேலன்ஸ்ட் டயட். எ டயட் ஷுட் கண்டைன் adequate amount of all the necessary nutrients required for healthy growth and activity. பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னா சரி விகித உணவு. இந்த சரி விகித உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு, செயல்பாட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போதுமான அளவு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்கணும். அதுதான் பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்டுக்கான ஒரு ஃபுட் பிரமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியான விகிதத்தில் நம்ம எப்படி உணவு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபுட் பிரமிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கீழே நமக்கு ப்ரௌன் கலரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, அங்கே சீரியல்ஸ், ரைஸ், பாஸ்தா இதெல்லாம் நமக்கு அங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு கார்போஹைட்ரேட்டை கொடுக்கக்கூடியது. கார்போஹைட்ரேட் நமக்கு எனர்ஜி கிவிங் ஃபுட். ஸோ நம்ம அது ஓரளவுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு க்ரீன் கலரில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது நம்ம கார்போஹைட்ரேட்டை விட கொஞ்சம் குறைவான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸு. அடுத்ததான் மீட், ஃபிஷ், எக்கு, கீ அண்ட் மில்க் இதெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை விட கம்மியான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு ஃபேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேட் மட்டும் ஸ்வீட் ஐட்டம்ஸ். ஃபேட்ஸ் அப்படின்னா கொழுப்புகள். கொழுப்பு நம்ம அன்றாட உணவில் நம்ம மிக குறைந்த அளவு எடுத்தால் போதும். ஸோ இந்த ஃபுட் பிரமிடை பயன்படுத்தி சரியான விகிதத்தில் நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு ஒர்க், குட் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் டிசீசஸ், ஹெல்ப் இன் ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் த பாடி. அதாவது சரிவிகித உணவு நம்ம சாப்பிட்றது மூலமாக அதிக வேலை செய்கிற திறன் கிடைக்கும், நல்ல உடல் மற்றும் நல்ல மனம் கிடைக்கும், நோய்களை எதிர்க்கிற திறன் கிடைக்குது. நம்முடைய உடல்கள் நல்லா வளர்கிறதுக்கு சரிவிகித உணவு தேவையாக இருக்குது. A balanced diet contains sufficient amount of various nutrients to ensure good health. Food should also provide the appropriate amount of energy and adequate amount of water. சரிவிகித உணவில் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் போதுமான அளவு இருக்கும். ஃபுட்டு அதாவது உணவு அப்படிங்கிறது போதுமான அளவு நீர், சரியான அளவு ஆற்றலை நமக்கு வழங்க வேண்டும். ஆக்டிவிட்டி 7. Why do we need a balanced diet? Prepare a diet chart to provide balanced diet to 12 years old child. The diet chart should include food items which are not expensive and are commonly available in your area. ஆக்டிவிட்டி 7 ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவனோ சிறுமியோ அவங்களுக்கு ஒரு சரிவிகித உணவு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் டயட், அதாவது உணவு வரைபட அட்டை. இதில் விலை குறைவாக இருக்கணும், ஆனால் எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் இடம்பெறணும். இது போல் நீங்கள் ஒரு பேலன்ஸ் டயட் ரெடி பண்ணணும்.
நெக்ஸ்ட் நம்ம மால் நியூட்ரிஷன் பற்றி பார்க்கலாம். மால் நியூட்ரிஷன் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு. when your diet is not a balance, what would be the consequences? நம்முடைய உணவில் வந்து சரியான விகிதத்தில் உணவு இல்லை அப்படின்னா விளைவுகள் எப்படி இருக்கும்? அப்சர்வ் த பிலோ பிக்சர் கேர்ஃபுல்லி. டூ திஸ் சில்ட்ரன் லுக் நார்மல்? இதுதான் அந்த பிக்சர்ஸ். இந்த சில்ட்ரன்லாம் நார்மலாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கெஸ் வாட் வுட் பி த ரீசன்? அதற்கான காரணத்தை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The children are in the condition due to malnutrition. இந்த பிக்சரில் காட்டுற இந்த குழந்தைகள்லாம் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டவர்கள். மால் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மால் நியூட்ரிஷன் occurs when all the nutrients that the body needs are not obtained in the proper proportions from the diet. அது நாம் உண்ற உணவில் வந்து நம்மளோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் சரியான விகிதத்தில் கிடைக்கல அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. The word malnutrition refers to the condition that results when a person does not take a balanced diet. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற வார்த்தை சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ளாததால் ஏற்படுற விளைவை குறிப்பிடுது. Malnutrition leads to deficiency disease. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் நோய்கள் உருவாகுது. The diseases that are caused due to lack of nutrients in the diet are called deficiency diseases. நமது உணவில் போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லாதால் ஏற்படுற நோய்கள் தான் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. Do you know India has the second highest number of obese children in the world after China, according to a study that has found that 14.4 million children in the country have excess weight. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனோட இருப்பதா தெரிய வந்திருக்கு. இந்த வகையில் இந்தியா சீனாவுக்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் கொண்ட நாடுகளில் 2வது இடத்துல இருக்குது. Activity 8. Visit a nearby Anganwadi center and find the steps taken by the government to overcome malnutrition and ensure health in the age group 0 to 5 years. அது உங்களுக்கு அருகாமையில் உள்ள பால்வாடி அல்ல அங்கன்வாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ அங்கன்வாடி மையத்துக்கு சென்று அங்கே பார்வையிட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கும் 0 to 5 வயது வரை உள்ள குழந்தைகளோட ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அரசு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டறிய சொல்லியிருக்காங்க. டேபிள் 5. புரோட்டீன் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். புரோட்டீன் அப்படின்னா புரதச்சத்து, மினரல்னால் நமக்கு தாது உப்புக்கள். புரோட்டீனும் மினரலும் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா என்ன டிசீசஸ் வரும், அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டேபிளில் போட்டிருக்காங்க. புரோட்டீன் டிசீசஸ் சிம்டம்ஸ்: கவஷியோர்கார், ஸ்டண்ட் growth, ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்ட் லிம்ஸ், டயரியா. அதாவது கவஷியோர்கார் அந்த நோய் வந்துச்சுன்னா என்ன அறிகுறிகள் காணப்படும் அப்படின்னா வளர்ச்சி குறைபாடு ஏற்படும், முகம் கை கால்கள்லாம் வீக்கம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அப்புறம் வயிறு வந்து உப்பிட்டு காணப்படும். இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இது போல் இந்த கவஷியோர்கார் அப்படிங்கிற நோய் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வயிறு உப்பி காணப்படும். நெக்ஸ்ட்டு மராஸ்மஸ் அப்படிங்கிற நோயோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா கிட்னி அப்பியரன்ஸ், ஸ்லோ பாடி க்ரோத், இது போல் மெலிந்த உடல் காணப்படும், வளர்ச்சி வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் மினரல் டெஃபிஷியன்சியோட டிசீசஸ் பார்க்கலாம். கால்சியம் டெஃபிஷியன்சியோட நோய் என்னென்னா ரிக்கட்ஸ். அதாவது ரிக்கட்ஸுங்கிறது எலும்புகளில் வரக்கூடிய ஒரு நோய். அதாவது வளைந்த எலும்புகள் வந்து வீக் ஆகிடும் கால்சியம் குறைபாட்டால். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ், ஆஸ்டோமெலேசியா. அதாவது பாஸ்பரஸ், நம்ம உடம்புல பாஸ்பரஸ் சத்து குறைஞ்சிதுன்னா ஆஸ்டியோமெலேசியா அப்படிங்கிற நோய் ஏற்படும். நெக்ஸ்ட் அயோடின் சத்து குறைவால் கிரிட்டினிசம் அல்லது காய்டர் அப்படிங்கிற நோய் ஏற்படும். கிரிட்டினிசம்ங்கிறது குழந்தைகளில் ஏற்படுற முன்கழுத்து கழலை நோய். பெரியவங்களுக்கு வந்து காய்டர் அப்படிங்கிற நோய் ஏற்படும். நெக்ஸ்ட் அயன் டெஃபிஷியன்சியால் அனிமியா அப்படிங்கிற டிசீஸ் ஏற்படும். அனிமியா அப்படின்னா இரத்த சோகை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்ட். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னா உடற்பயிற்சியும் ஓய்வும். அதாவது நம்முடைய உடம்புக்கு உடற்பயிற்சியும் தேவை, அதே சமயத்தில் ஓய்வும் தேவை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம செய்யலாம் அப்படின்னா பிளேயிங் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், யோகா, எக்ஸசைஸ், டான்ஸ், ஆக்டிவ் லிவிங். அதாவது நம்முடைய உடற்செயல் எப்படிலாம் இருக்கணும், நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா குழு விளையாட்டுகள் விளையாடலாம், தனிநபர் விளையாட்டு விளையாடலாம், சுறுசுறுப்பை இயங்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம், யோகா பண்ணலாம், நடனம் பண்ணலாம். இது எல்லாமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் எனி பாடிலி ஆக்டிவிட்டி தட் என்ஹேன்ஸ் ஆர் மெயின்டைன்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னா உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி
நம்முடைய உடல் தகுதியையும் நம்முடைய முழு உடல் நலத்தையும் பராமரிக்கக்கூடிய அல்லது மேம்படுத்தக்கூடிய உடல் செயல்பாடாகும். இதைத்தான் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இன்க்ளூடிங், அதாவது இந்த உடற்பயிற்சி வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணங்களுக்கெல்லாம் அவசியம். என்னென்ன காரணம் அப்படின்னு பாருங்கள். இன்க்ரீஸ் இன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்தும். நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்முடைய வளர்ச்சி வந்து மேம்படும். ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், நம்முடைய தசைகளை அப்புறம் இதயத்தோட இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்தும். டெவலப்பிங் athletic skills, weight loss or maintenance and enjoyment. athletic skills அப்படின்னா விளையாட்டு திறன். இந்த விளையாட்டு திறனை மேம்படுத்துறது, எடையை குறைக்கிறது அல்லது பராமரிக்கிறது, இன்னும் நம்முடைய உடம்புக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே உடற்பயிற்சி மூலமாக கிடைக்குது. Physical exercise may help to decrease some of the effort of childhood and adult obesity. உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக குழந்தைகள் மற்றும் பெரியவங்க முதியோர்களுக்கு ஏற்படுற உடல் பருமனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறைக்கப்படுது. Do you know, deep sleep seems to be one of the most critical time for body repair. டீப் ஸ்லீப் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம். ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்தில் நல்லா தூங்கும்போது தான் நம்ம பாடியில் வந்து எந்தெந்த பகுதிகள் வந்து சரி செய்யப்படணுமோ அந்தந்த பகுதிகள்லாம் சரி செய்யப்படுது. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட், ஓய்வு. ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ரெஸ்ட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த். அதாவது நம்முடைய உடல் மற்றும் மனதுக்கு வந்து போதுமான அளவு ஓய்வு அவசியம். நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ஓய்வு நமக்கு முக்கியம். டிஸ்கஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடன் கலந்துரையாடு. ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக் அ மேன் ஹெல்த்தி, வெல்த்தி அண்ட் வைஸ். பெஞ்சமின் பிராங்க்லின். சீக்கிரமாக படுத்துட்டு காலையில் எழும்புகிற பழக்கம் வந்து ஒரு மனிதனை நல்ல நலத்தோட ஆரோக்கியத்தோட அண்ட் அறிவாளியாக இருக்க வைக்குது. நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளென்லினஸ். பர்சனல் கிளென்லினஸ் அப்படின்னா தூய்மையாக இருக்கிறது. ஹைஜீன் இஸ் அ செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பெர்ஃபார்ம்டு டு ப்ரிசர்வ் ஹெல்த். According to the World Health Organization, hygiene refers to conditions and practices that help to maintain health and prevent the spread of diseases. ஹைஜீன் அப்படிங்கிறது உடல் நலத்தை காப்பதற்காக கடைபிடிக்கப்படுற பழக்க வழக்கங்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உலக சுகாதார நிறுவனத்தினோட கூற்றுப்படி உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுறதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை மற்றும் நடைமுறையே தூய்மையை குறிக்கிறது. நெக்ஸ்ட் பர்சனல் ஹைஜீன், தன் சுத்தம். பர்சனல் ஹைஜீன் இன்வால்வ்ஸ் தோஸ் ப்ராக்டிசஸ் பெர்ஃபார்ம்டு by an individual to care for one's bodily health and well-being through cleanliness. தன் சுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது மூலமாக ஒருத்தர் வந்து தன் உடல் ஆரோக்கியத்திலையும் தன்னுடைய உடல் நலத்திலையும் அக்கறை கொள்றதுக்காக மேற்கொள்கிற நடைமுறைகளை உள்ளடக்கியது தான் பர்சனல் ஹைஜீன். It includes such personal habit choices as how frequently to bath, wash, trim fingernails and change clothing. இதில் என்னெல்லாம் உள்ளடங்குது அப்படின்னா நம்ம எத்தனை முறை குளிக்கிறோம், கைகளை கழுவுறோம், நகங்களை வெட்டுறோம், உடைகளை மாற்றுறோம், இது போன்ற பழக்க வழக்கங்களெல்லாம் அது உள்ளடக்கியது. It also includes attention to keep surfaces in the home and workplace, including bathroom facilities clean and pathogen free. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது எதெல்லாம் இன்க்ளூட் அப்படின்னா வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, குளியல் அறையில், கழிவறையில், இது போன்ற அனைத்து இடங்கள்லையும் தரைகளில் வந்து கிருமி இல்லாதவாறு சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் உள்ளடக்கியது தான் பர்சனல் ஹைஜீன். ஆக்டிவிட்டி 9. One day ரஹீம், a class 6 boy, vomited 3 times. ஒரு நாள் ரஹீம்ங்கிற 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 3 முறை வாமிட் பண்ணிடுறான். ஹி வாஸ் லுக்கிங் டயர்ட் அண்ட் டீஹைட்ரேட்டட். அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாகவும் அவன் உடம்புல இருந்து நீர் சத்து இழந்தும் காணப்பட்டான். ஹிஸ் மதர் ஹூ வாஸ் அ நர்ஸ் ப்ரிப்பேர்ட் அ சொல்யூஷன் அண்ட் கேவ் இட் டு ஹிம் ட்ரிங்க். அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுக்காக கொடுத்துட்ருந்தாங்க. ஹி ஃபெல்ட் பெட்டர் ஆஃப்டர் சம் டைம் அண்ட் ஆஸ்க்ட் ஹிஸ் மதர் வாட் தி சொல்யூஷன் வாஸ். அவன் கொஞ்சம் அதை குடித்து பெட்டராக ஃபீல் பண்ணோடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா இது என்ன கரைசல் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான்.
ஹிஸ் மதர் செட் இட் வாஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது ஓஆர்எஸ். அவங்க அம்மா சொல்கிறாங்க இதுதான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது வாய்வழி நீரேற்ற கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷால் வி see what an ORS is? நம்ம ஓஆர்எஸ்னால் என்னன்னு பார்க்கலாமா? வாமிட்டிங் ஆர் லூஸ் மோஷன் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் காஸ் சால்ட் இம்பேலன்ஸ் இன் த பாடி. அதாவது அதிகமாக வாந்தி எடுத்தாலோ வயிற்றுப்போக்கு போனாலோ நம்ம உடம்புல உள்ள நீர் வெளியேற்றப்பட்டுருது, நம்ம உடம்புல உள்ள உப்போட சமநிலை சீரட்டு போயிடுது. லாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா டீஹைட்ரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் கேன் லீட் டு சீரியஸ் ப்ராப்ளம்ஸு. இந்த நம்ம உடம்புல இருந்து அதிகப்படியான தண்ணிச்சத்து வெளியே போயிட்டுனா நம்ம உடம்புல ஒரு சீரியஸ் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். This can be prevented by consuming ORS at short intervals. இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை அடிக்கடி குடிக்க சொல்கிறாங்க. ஃபாலோ த ஸ்டெப்ஸ் டு மேக் ORS at home. இந்த ஓஆர்எஸ்ஸை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். டேக் அ லிட்டர் ஆஃப் பாயில்டு வாட்டர், கூல் இட். கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி 1 லிட்டர் நம்ம எடுத்துக்கணும். ஆட் 1/2 teaspoon ஆஃப் சால்ட் அண்ட் 6 teaspoon ஆஃப் சுகர் டு இட். அதில் ஒரு 1/2 teaspoon உப்பும் 6 teaspoon சுகரும் ஆட் பண்ணணும். யூ கேன் ஆல்சோ ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் டு இட். இன்னும் இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு சில துளி லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். Stir it and give it to the person suffering from vomiting, loose motions or dehydration. தேவைக்கேற்றாற் போல் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இந்த கரைசலை நல்லா கலக்கி வாந்தி வயிற்றுப்போக்கு போய் நீர் சத்து இழந்திருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். Table 6 Components Recommended Frequency of Cleaning. Eye hygiene, hair hygiene, body hygiene, oral hygiene, feet hygiene, hand hygiene, cloths hygiene. அதாவது எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காம்போனெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்களை எப்படி சுத்தம் செய்யணும், நம்முடைய முடிகளை எப்படி பராமரிக்கணும், நம்முடைய உடம்பை எப்படி சுத்தமாக வைக்கணும், நம்முடைய வாயை எப்படி சுத்தமாக வைக்கணும், நம்முடைய பாதங்கள், கைகள், நம்முடைய துணிகள் இது எல்லாத்தையும் எப்படி தூய்மையாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காம்போனெண்ட்டுங்கிற காலம். அண்ட் ரெக்கமெண்டட் ஃப்ரெக்வன்சி ஆஃப் கிளீனிங், இதில் வந்து நம்ம அடிக்கடி தூய்மை செய்வதற்கான என்னென்ன ஆலோசனை அப்படிங்கிறது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஐ ஹைஜீனுக்கு வந்து டெய்லி எவ்ரி மார்னிங் அண்ட் whenever the face is dirty. நம்ம காலையில் எழும்பின உடனே நம்ம முகத்தை க்ளீன் பண்ணணும். அண்டு எப்போல்லாம் நம்ம முகம் டர்ட் அழுக்காகுதோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணணும். ஹேர் ஹைஜீன் வீக்லி ட்வைஸ், ப்ரிஃபரபிளி ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. நம்முடைய தலை முடியை வந்து வாரத்தில் 2 முறை அல்லது 1 நாள் விட்டு 1 நாள் சுத்தம் பண்ணணும். பாடி ஹைஜீன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை க்ளீன் பண்ணணும். ஓரல் ஹைஜீன் ப்ரஷிங் ட்வைஸ் அ டே, ரின்சிங் ஆஃப்டர் ஈச் மீல். ஒரு நாளைக்கு 2 முறை பற்களை நல்லா துலக்கணும். அதுக்கப்புறம் எப்போல்லாம் சாப்பிட்றோமோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வாயை நல்லா கொப்பளிக்கணும். இது ஃபீட் ஹைஜீன், நம்முடைய பாதங்களை எப்படி சுத்தமாக வைக்கணும்னா எவ்ரிடே தினந்தோறும் பாதங்களை கழுவி சுத்தமாக வைக்கணும். ஹேண்ட் ஹைஜீன் எவ்ரி டைம் ஆஃப்டர் டச்சிங் கண்டாமினேட்டட் சர்ஃபேசஸ், எவ்ரி டைம் பிஃபோர் ஈட்டிங் அண்ட் டச்சிங் க்ளீன் சர்ஃபேசஸ். எப்போல்லாம் அசுத்தமான பகுதியை தொடுறோமோ அப்போல்லாம் கைகளை கழுவணும். அண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் கழுவணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு சுத்தமான பொருளை தொட போகிறோன்னா அதுக்கு முன்னாடியும் நம்மளோட கைகளை க்ளீன் பண்ணணும். கிளாத்ஸ் ஹைஜீன், அதாவது நம்மளோட துணிகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை துணிகளை மாற்றி நாம் வந்து தூய்மையான உடைகளை அணிய வேணும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகளை பற்றி ஒரு அறிமுகம். when you neglect personal hygiene you are increasing the risk of falling sick. நம்முடைய தன் சுத்தத்தை நம்ம அலட்சியம் பண்ணனா நமக்கு நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். Let us name some of the diseases or conditions caused by microorganism due to the negligence of personal hygiene. தன் சுத்தத்தை அலட்சியப்படுத்துறது மூலமாக நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்க்கலாம். டயரியா வயிற்றுப்போக்கு, டூத் டீகே பல்லு வந்து சொத்தையாகும், அதான் டூத் டீகே அப்படிங்கிறது. ஆத்லெட் ஃபுட்டு, மதுரைஸ் ஃபுட்டு. ஆத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னா அந்த காலில் வந்து சேத்து புண்ணு வந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கால்களில் 2 விரல்களுக்கு இடையிலலாம் புண்ணு வரும் இல்லையா, அதுதான். டேண்ட்ரஃப்ங்கிறது தலையில் வரக்கூடிய பொடுகு குறிக்குது. Do you believe that there are some organisms which you cannot see with your naked eyes? அதாவது நம்முடைய கண்களால் காண முடியாத சில நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படிங்கிறத உன்னால் நம்ப முடியுதா?
எஸ், மைக்ரோப்ஸ் cannot be seen without the help of a microscope. நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கி இல்லாமல் பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோப்ஸ் பிலாங் டு 4 மேஜர் குரூப்ஸு. பெரும்பாலான நுண்ணுயிரிகள் வந்து 4 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கப்படுது. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கி. இதில் ஒவ்வொரு வகைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் ப்ரோகேரியோட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத ப்ரோகேரியோட் நுண்ணுயிரியாகும். பாக்டீரியல் செல்ஸ் do not have nucleus and do not usually have membrane bound organelles. அதாவது பாக்டீரியாவில் வந்து செல்லில் வந்து உட்கரு கிடையாது. இது பொதுவாக செல் சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பை கொண்டிருக்கும். பாக்டீரியா கேன் எக்ஸிஸ்ட் எய்தர் ஆஸ் இண்டிபெண்ட் ஆர்கனிசம் ஆர் ஆஸ் பாரசைட்ஸ். இந்த பிக்சர் தான் பாக்டீரியா. பாக்டீரியா வந்து ஒட்டுண்ணிகளாக அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிர்களாக காணப்படும். பாரசைட் அப்படின்னா ஒட்டுண்ணி. தே இன்வேட் டிஷ்யூஸ். இவைகள் திசுக்களை தாக்கக்கூடியது. தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட்டு. இந்த பாக்டீரியாவில் வந்து சீல் போன்ற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும். அடுத்து டேபிள் 7, பாக்டீரியல் டிசீசஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா அது எப்படி பரவுது அப்படிங்கிற பரவல் முறை. ஃபர்ஸ்ட் ஒன் கால்ரா. எப்படி பரவுனா கண்டாமினேட்டட் வாட்டர், அசுத்தமான தண்ணி மூலமாக கால்ரா பரவுது. நெக்ஸ்ட் நிமோனியா. இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் அ ஸ்னீஸ் ஆர் காஃப். நம்ம வந்து இருமும்போது தும்மும்போது வெளிப்படுற காற்று திவலைகளை வந்து மற்றவங்க சுவாசிக்கிறது மூலமாக இந்த நோய் பரவுது. இருமுறது மூலமாக, தும்முறது மூலமாக, நம்ம வாயிலிருந்து வெளியே வர்ற நீர் திவலைகள் மூலமாக, அந்த காற்று திவலைகளை சுவாசிக்கும் போது மற்றவங்களுக்கு இந்த நிமோனியா பரவுது. நெக்ஸ்ட் டெட்டனஸ். கண்டாமினேஷன் ஆஃப் wounds வித் த பாக்டீரியா. டெட்டனஸ் அப்படின்னா கக்குவான் இருமல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது எப்படி பரவுது அப்படின்னா, ஒரு சின்ன காயம் இருக்குன்னா அந்த காயங்களில் அந்த பாக்டீரியா வந்து உட்காரும்போது அதன் மூலமாக இந்த டெட்டனஸ் பரவுது. நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னா காச நோய் அப்படின்னு அர்த்தம். இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் அ ஸ்னீஸ் ஆர் காஃப். நெக்ஸ்ட் டைஃபாய்டு. கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர். அசுத்தமான உணவு, அசுத்தமான தண்ணியை குடிக்கிறது மூலமாக டைஃபாய்டு பரவுது. டு யூ நோ டிசீஸ் அப்படின்னா நோய். டிசீஸ் இஸ் a definite pathological process having a characteristic set of signs and symptoms. நோய் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடற் செயலியல் நிகழ்வாகும். டிஸார்டர் இஸ் dearrangement or abnormality of function. டிஸார்டர் அப்படின்னா கோளாறுங்கிறது ஒரு உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும். நெக்ஸ்ட் வைரஸ் இஸ் an acellular agent that replicates only inside the cells of other living organism. வைரஸ் அப்படிங்கிறது பரவக்கூடிய, அதாவது தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி ஆகும். வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். வைரஸ் வந்து மற்ற உயிரினங்களோட செல்லுகளில் புகுந்து பெருக்கம் அடையுது. எக்ஸாம்பிள் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் போன்ற எல்லா உயிரிகளையும் இது பாதிக்கக்கூடியது. They invade living normal cells and use their cell machinery to multiply. இது எந்த செல்லுக்குள்ளே புகுறுதோ அந்த செல்லில் வந்து அதோட ஆக்கக்கூறுகளை பயன்படுத்தி நிறைய பெருக்கம் அடையும். They can kill, damage or change the cells and மேக் யூ சிக். நம்ம உடம்புக்குள்ளே போன இந்த வைரஸ் வந்து நம்முடைய செல்களெல்லாம் கொன்று அல்லது டேமேஜ் ஆக்கி நம்மை நோய்வாய்ப்பட வைக்கும். இதுதான் ஒரு வைரஸோட செல் அமைப்பு. நெக்ஸ்ட் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்சா, ஹெப்பாட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ். வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் சாதாரணமான சளி, இருமல், இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிறது அந்த குளிர் ஜுரம், அப்புறம் கல்லீரல் ஒவ்வாமை. ஹெப்பாட்டிஸ் அப்படிங்கிறது மஞ்சக்காமாலை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கல்லீரல் ஒவ்வாமை. போலியோ அப்படின்னா சின்னம்மை. ஸ்மால் பாக்ஸ் இளம்பிள்ளைவாதம். சிக்கன் பாக்ஸ் பெரியம்மை. மீசல்ஸ் தட்டம்மை. இதெல்லாம் வைரஸோட தாக்கத்தால் ஏற்படுற நோய்களாகும். மைக்ரோஸ்கோப் ஹெல்ப் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் வந்து அதிகமாக உதவி செய்யுது.
Points to remember: there are 6 major nutrients: carbohydrate, fat, protein, vitamin, minerals, water. அதாவது 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புகள் மற்றும் நீர். கவாஷியோகார் அண்ட் மராஸ்மஸ் ஆர் புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதாவது புரதச்சத்து குறைபாடால் கவாஷியோஸ்காரர் மராஸ்மஸ் அப்படிங்கிற புரதச்சத்து குறைபாட்டு நோய் ஏற்படுது. நைட் பிளைண்டர்ஸ், ஸ்கர்வி, ரிக்கர்ஸ் அண்ட் பெர்பெரி ஆர் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதாவது மாலைக்கண் நோய், ஸ்கர்வி, ரிக்கர்ஸ், பெரிபெரி இதெல்லாம் விட்டமினோட குறைபாட்டால் ஏற்படுற நோய்கள் ஆகும். பாக்டீரியா இஸ் அ ப்ரோகேரியாட் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகேரியாட் நுண்ணுயிரியாகும். கால்ரா, டைஃபாய்டு அண்ட் நிமோனியா ஆர் பாக்டீரியல் டிசீசஸ். கால்ரா, டைஃபாய்டு, நிமோனியா இதெல்லாம் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோயாகும். இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்டு அண்ட் சிக்கன் பாக்ஸ் ஆர் வைரல் டிசீசஸ். அதாவது இன்ஃப்ளூயன்ஸா, சாதாரண சளி, சின்னம்மை இதெல்லாம் வைரஸால் ஏற்படக்கூடிய நோயாகும். டிஸ்கஸ் இன் யோர் கிளாஸ் ரூம். இஸ் வைரஸ் அ லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங்? வைரஸ் உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கெட் அ வேக்சினேஷன் ஷெடியூல் ஃப்ரம் அ நியர்பை டாக்டர் ஆர் அ ஹாஸ்பிட்டல். அருகாமையில் உள்ள மருத்துவமனையில் தடுப்பூசிக்கான அட்டவணையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். From the list, identify the bacterial diseases and the viral diseases for which vaccination is given. இந்த அட்டவணையை பயன்படுத்தி பாக்டீரியா டிசீசஸ்க்கு என்ன வேக்சினேஷன் போடுவாங்க, வைரல் டிசீசஸ்க்கு என்ன வேக்சினேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் சில்ட்ரன். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இந்த லெசனுக்கான எவால்வேஷன் வீடியோவை போடுறேன். Thank you for watching. Like, share and subscribe.